இந்த 2000 3000 பேர் மாறி மாறி கூடுகிறவர்கள் விசிலடிக்கிறார்கள், துண்டை வீசுகிறார்கள், ஆவு என்று கத்துகிறார்கள். முதலில் கத்துவதை நிறுத்திவிட்டு நான் பேசுவதை கேளுங்கள் என்று சொல்ல வேண்டும். எனக்கு கூட்டம் கூடுது. இந்த கூட்டம் கூடுறதை தவிர வேறு எதையாவது உனக்கு சொல்ல தெரியாது. நீ தமிழ்நாடு தான், நான் தான் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ தொகுதி பார்த்து நிற்கிறார். விஜய் வந்து பெரம்பூர், திருச்சி 2 தொகுதியிலையும் போட்டி போடுறாரு. பொதுவாக தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சர் பெருசாக கிடையாது. 91ல் ஜெயலலிதா அவர்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெருசாக யாரும் 2 தொகுதியில் நிற்கலை. விஜய் இப்போ 2 தொகுதியில் நிற்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பயம். 2வது பாதுகாப்பாக எம்ஜிஆர் மாதிரி எல்லா மக்களுக்கும் உரிய மனிதன் நான் என்ற நிலைப்பாட்டை அவரால் ஏற்படுத்த முடியவில்லை. கிறிஸ்தவர்களை நோக்கி தஞ்சமடைகின்ற தன்மை தான் வெளிப்படுகிறது. பெரம்பூர் ஒரு கிறிஸ்துவ தொகுதி. ஆகவே அங்கே போய் நிற்பது பாதுகாப்பானது என்று நினைக்கிறார். திருச்சியும் அதே மாதிரி கிறிஸ்துவ ஓட்டை எய்ம் பண்ணி தான் நிற்கிறாரு. அப்படிதான் நிற்கிறார் என்று சொல்கிறார்கள். 2 தொகுதியிலும் கிறிஸ்துவ வாக்குகளை எண்ணித்தான் நிற்கிறார். கூடுதல் வாக்கு அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு நல்ல தலைமைக்கான கூறும் 234 தொகுதிகளும் நாம் சொல்வதை கேட்கும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்திருந்தால் இப்படி போய் ஓடி ஒழிய வேண்டாம். ஆனால் பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுக்கு கம்ஃபர்டான தொகுதியில் தானே நிற்பாங்க. இப்போ விஜயை மட்டும் நம்ம அப்படி கார்னர் பண்ண முடியுமா? எந்த தலைவனும் எனக்கு நான் தான் தமிழ்நாடு தான் நான் சொல்லலை. எந்த தலைவனும் 234 தொகுதியிலையும் நான் தான் வேட்பாளர், எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லலை. எல்லாரும் தங்களுடைய திறன், நிலை, வீச்சு இவற்றை புரிந்து கொண்டு அதுக்கேற்பத்தான் நடந்து கொண்டார்கள். இவர் தான் வானலாவி நிற்கிறார். தமிழ்நாடு தான் நான் தான் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ தொகுதி பார்த்து நிற்கிறார். எவ்வளவு முரண்பாடு. தேர்தல் மே 4 அன்னைக்கு ஒரு வரலாறு நடக்கும். அது வந்து 234 தொகுதியிலையும் விசில் சின்னம் ஜெயிச்சதா நடக்குங்கிற அளவுக்கு கான்ஃபிடண்டாக பேசுகிறாரு. அவர் இந்த மாதிரி பயந்தா இப்படி சூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த 2000 3000 பேர் மாறி மாறி கூடுகிறவர்கள் விசிலடிக்கிறார்கள், துண்டை வீசுகிறார்கள், ஆவு என்று கத்துகிறார்கள். முதலில் கத்துவதை நிறுத்திவிட்டு நான் பேசுவதை கேளுங்கள் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும். வெறும் கத்துவதனால் எது சொன்னாலும் ராமன் வேட்டைக்கு சென்றான், ஓ இதில் என்ன இருக்குது, கைதட்டுறதுக்கும் கூவுவதற்கும். இப்படி ஒரு கூட்டம் ஒவ்வொரு தொகுதியிலும் 2000 3000 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இவருடைய ரசிகர்கள். அவர்கள் கூடுகிறார்கள், அவர்கள் கைதட்டுகிறார்கள், கூக்குரல் எடுக்கிறார்கள். உங்களுக்கு இந்த 3000 பேர் மொத்தமாகவே பார்த்ததில்லை. நீங்கள் எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் இயல்பாக அவர்கள் ஆண்ட ஆட்சிக்கு உள்ள மக்கள் போக்கு அடிப்படை என்ன என்று தான் பார்ப்பார்களே தவிர இது மற்ற கட்சிகளிடம் உள்ள நிலை இல்லை. ஆகவே அவர்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டியிருக்கிறது. இவருக்கு கூட்டம் தானாக வருகிறது. ஆகவே எல்லாம் ஒரே ஆள்கள். ஒருத்தனாக வயசானவன் இருக்கானான்னு பாரு. இளைஞர்கள் கூட்டம் மட்டும்தான் வருதுன்னு சொல்கிறீங்களா? படித்து விட்டு வந்தவர்கள், சினிமா பார்க்கிறவர்கள், ஒரு மோகத்தில் அந்த ரசிகர் பட்டாளங்கள் ஒரு பெண்கள் கூட்டம் பெரிய அளவில் வருது. 40 வயசுக்கு மேலே உள்ள பெண்களும் நிறைய அளவில் கூட்டம் கூடுறாங்க. கூடிய பிறகு பார்ப்போம். முதல்ல இந்த எல்லா கிரிமினல் நடவடிக்கையுடைய எம்எல்ஏக்களை நீக்க சொல். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏடிஎம்கேவே காணாமல் போயிடும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. யாரு? சிடி நிர்மல்குமார். அவர் ஏடிஎம்கேல இருந்தவர், என்றென்றும் எடப்பாடியார் அப்படின்ட்டு ஒரு ஹேஷ்டேக்கோட ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணவர். இந்த அளவுக்கு ஏடிஎம்கேவை எஸ்டிமேட் பண்ணுறாரு. இருக்காரு இப்போ தேவைக்கல. எல்லாம் அங்கேருந்து காலையில் வந்தவனுக்கெல்லாம் மத்தியானம் வேட்பாளர் பதவி கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு வேட்பாளரா? ஆமாம், அவர் அவங்க கட்சியோட முக்கியமான நிர்வாகி இல்லை, சிடி நிர்மல்குமார். ஓ, அதான் இல்லை. இந்த மாதிரி ஒன்று வேட்பாளராக வேறு கட்சியிலேருந்து வந்திருக்கணும், சரியா? இன்னொன்று போதை மருந்து விற்கணும், இன்னொன்று கொலை செய்யணும், இன்னொன்று கற்பழிக்கணும். இதெல்லாம் தான் தகுதி தாவக்க வேட்பாளர்களுக்கு. அவர் என்ன சொல்லிவிட்டார், இவர் என்ன இல்லை. ஏடிஎம்கே எந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களா? இல்லை ஒருவேளை எலெக்ஷன்ல ஏடிஎம்கே தோத்தா ஃபியூச்சர் எல்லாரும் இன்னொரு கட்சியை பற்றி குறைவே தானே பேசுகிறார்கள். இல்லை, மற்ற கட்சி குறிப்பாக திமுக வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, இல்லை வந்து குடும்ப அரசியல். இது எடப்பாடிக்கு பழக்கப்பட்ட ஒன்று. இந்த அங்கேருந்து வந்தவர் பேசுவதெல்லாம் அவருக்கு பொருட்டு இல்லை. 6 மாதமாக அமித்ஷாவுக்கு கொத்தடிமை என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது
யாருக்கு யார் கொத்தடிமை என்று தீர்மானிக்க முடியாமல் வாயடங்கி போய்விட்டார்கள். அதனால் இதுக்கெல்லாம் பதில் சொல்வது அவருடைய பழக்கம் இல்லை. ஆகவே உங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு தீனி கிடைக்கிறது, அவ்வளோதான். இல்லை, எலெக்ஷனில் ஒரு பாசிட்டிவாக ரிசல்ட் வராட்டி ஏடிஎம்கேவோட இருப்போ எடப்பாடியோட இருப்போ கொஸ்டின் ஆகும். இல்லை, ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். பாசிட்டிவாக ரிசல்ட் வரலைன்னா ஸ்டாலின் இருப்பாரா? இல்லை, அவங்க டிஎம்கே வந்து ரொம்ப பெரிய தோல்வியில இருந்து மீண்ட வரலாறு இருக்கு. கருணாநிதியால் வர முடியும், ஸ்டாலினால் வர முடியாது. கருணாநிதியால் மட்டும்தான் வர முடியும். கருணாநிதி 14 ஆண்டுகள் ஸ்டாலினுக்கு ஆட்சிக்கு வெளியே இருந்து அந்த கட்சியை மீட்டெடுத்தார். ஸ்டாலினால் இருக்க முடியாது. ஸ்டாலின் நாட் அ ஆரேட்டர், நாட் அ ரைட்டர், நாட் எ திங்கர், நாட் எனிதிங் அட் ஆல். சார், ஆனால் அவர் தான் சார் 10 தொடர்ந்து எடப்பாடியை 10 தோல்வி அடைய வச்சு தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. இந்த 10 தோல்வி தான் நீ கட்டுக்கிட்டு அந்த தேர்தலுக்கு அப்புறம் நடக்க போற தேர்தல் இந்த தேர்தல். இதுல என்ன 10 தேர்தல் இல்ல, இன்பிட்வீன்ல நடந்த உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல்லாம் வேறப்பா. நீ வந்து சட்டமன்ற தேர்தல் போனதெல்லாம் நடந்துச்சு. 31% மேல அவர் வாய்ப்பு பெற்று 70 பேரை பெற்று அவர் எதிர்கட்சியா இருந்தார். இப்ப அடுத்த தேர்தல் நடக்க போகுது. இப்ப என்னன்னு பார்ப்போம். இன்பிட்வீன்ல நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றதற்கு மிகப்பெரிய காரணம் அண்ணாமலை. அண்ணாமலை இந்த வேலையை செய்து மோடியையும் தோற்கடித்தார், எடப்பாடியையும் தோற்கடித்தார். அதனாலே தான் அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். இது புரியுதா உனக்கு? இவ்வளவு நேரம் பேசியும் திரும்ப அதே கேள்வி. இல்ல, எனக்கு அந்த விஷயம் இல்லை. இப்போ ஸ்டாலினால முடியாது நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. 2017 ஸ்டாலின் கையில டிஎம்கே பொறுப்பு வரும்போது அது எதிர்கட்சியா மட்டும்தான் இருந்துச்சு. பெரிய தோல்விகளை சந்திச்சுட்டு இருந்த ஒரு டைம். ஆனா அந்த கட்சியை தான் அவர் வந்து தொடர் வெற்றிக்கான கட்சியா மாத்தி. தொடர் வெற்றியெல்லாம் கிடையாதுப்பா. அண்ணாமலை மாதிரி ஒரு மனிதர்கள் கிடைச்சா மிகப்பெரிய வெற்றியை 40க்கு 40 பெற முடியும். 234க்கு 234 பெறலை, 234க்கு 234 பெறலை. இவர் 70 வந்து எதிர்கட்சியாக வந்தார். இவருடைய தலைமையில தான் எதிர்கட்சியாக வர முடிஞ்சிச்சு. இந்த சின்ன தேர்தல்களை விடு. இப்போ நடக்கிற தேர்தலில் அவரவர் இடத்துல உட்கார வைத்து தன்னுடைய தலைமையின் கீழே இந்த தேர்தல் நடத்துகிறாரு. கூட்டணி ஆட்சிக்கு இந்த கட்சி ஒப்புக்கொள்ளாது என்பதை அமித்ஷாவும் மோடியும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையை அவர் உருவாக்கி இருக்கிறார். அதில் வலிமை இல்லாமல் இதை செய்ய முடியாது. விஜய் மாதிரி வாருங்கள் வாருங்கள் அல்வா தருகிறேன் என்று சொன்னாலும் ஒருத்தனும் வரவில்லை 3 ஆண்டு காலமாக. ஏனென்றால் நீ கரை சேருவாய் என்பதில் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. ஆகவே எவனும் வரவில்லை. அந்த கட்சி ஆட்சிக்கு வரும் என்று நீ பேசுவாய். ஆனால் இவர் ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கின்றவர் வீட்டுக்கு போய் விடுவார் என்று பேசுவாய். இவரால் ப்ரிஜுடிஸ். பேச்சுக்கு நான் எவ்வளவு பதில் சொன்னாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்கு. ஆனா பெர்செப்ஷன் அந்த அளவுக்கு இப்ப எடப்பாடி மேல வீக்கா இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? எடப்பாடி மேல வீக்கா இருக்குன்னு நீ சொல்ற. பெர்செப்ஷன் வீக்கா இருக்குன்னா என்ன காரணம்? பெர்செப்ஷன் எங்க வீக்கா இருக்கு? என்ன மாதிரி வெளியே நிக்கிற மனிதர்களே வலுவா அரசியல் நடத்துகிறாரே என்றுதான் நினைக்கிறோம். ஆனானப்பட்ட அமித்ஷாவை உட்கார வைத்து விட்டு நான் 169 இடத்தில் நிற்பேன், நான் தருகிற இடங்களை வாங்கி கொண்டு நெல்லுங்கள் என்பது பலவீனமா, அல்லது உன்னோடு கூட்டு சேருவதற்கே இந்த தமிழ்நாட்டில் எவனும் வரமாட்டான் என்று கருதுவது பலவீனமா? அவனை பலவீனம் என்று சொல்வதில்லை, இவரை பலவீனம் என்று சொல்லுகிறார். இல்ல, அதுக்கு ஒரு 27 சீட்டு கொடுத்ததுக்கு ஒரு தியரி சொல்றாங்க. என்னன்னா, இப்போ அண்ணாமலையை டம்மியா காட்டுறதுக்காக இங்க உள்ள தமிழ்நாட்டு பிஜேபியை இவ்வளவு சீட்டு போதும். டம்மியா அண்ணாமலையை காட்டி என்னப்பா ஆக போகுது? ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவது நோக்கம்ப்பா. அண்ணாமலை இஸ் அவுட் ஆஃப் பிளே. விடு. இல்ல சார், அந்த தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள அண்ணா மேல ஒரு காழ்ப்பு இருக்கு. இது என்னப்பா இது? தமிழ்நாட்டுக்கு விதியை தீர்மானிக்கிற தேர்தல் நடக்குது. இதுல அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம்? அண்ணாமலை ஏற்கனவே அவுட், வெளியே உட்கார்ந்துருக்கிறார். அதனால என்ன இப்படியே கேள்வி கேட்கிறீர்கள்? இல்ல, அதனால இப்ப நடக்கிற தேர்தல் 169 இடங்களில் நான் இருக்கிறேன். ஸ்டாலினை வீழ்த்தி விட்டு தான் நான் ஆட்சிக்கு வருகிறேனா இல்லையா என்று பார் என்று சொல்லுகிற நிலைமையில் இருக்கிறார். அப்பொழுதும் உனக்கு விஜய் பெரிதாக ஒரு ஆள் சேருவதற்கு தயாராக இல்லை. ஒரு ஆள் ஒரு வீணா போன ஒரு கட்சி கூட அவரோட சேர்வதற்கு தயாராக இல்லை. கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், கற்பழிக்கிறவன் இவன் தான் கேண்டிடேட்டாக வருகிறான். வேறு கட்சியிலிருந்து காலையிலிருந்து சாயந்தரம் வேட்பாளராகிறார்கள். இவர்கள் தான் அந்த கட்சிக்கு வருகிறார்கள். அது ஆட்சிக்கு வரும் என்றும் கூட்டம் கொடுக்கிறது என்றும் விசிலடிக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறார். இவர் வர முடியாது என்று சொல்லுகிறார். இது உன்னுடைய பார்வை. இல்லை, விஜய்க்கு யாருமே வரலன்னு சொல்கிறீங்க. ஆனால் விஜய் தரப்புல இல்லை தேவைக்க தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவோ பிஜேபியோ எங்கள் கூட டீல் பேச ரெடியாக தான் இருந்தது. நாங்கள் மதச்சார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருக்கிறதுனால 2 பேர் கூடயும் சேரலாம். இதெல்லாம் ஒரு பொய். அப்பொழுதுக்கு எப்பொழுது சொல்ல வேண்டும்? சிக்கல் வருகின்ற போதெல்லாம் டெல்லியோடு சேருவது போல போக்கு காட்ட வேண்டியது. சிக்கல் முடிந்த பிறகு நான் தனியாக. எல்லாருக்கும் தெரியும் அதிமுக விஜய கூட்டணிக்கு கொண்டு வர எவ்வளவு ட்ரை பண்ணாங்கன்னு. எடப்பாடியே யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரியவில்லை, உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் பூதிப்படியா பேசப்படுகின்ற யூடியூப். எடப்பாடியே வந்து கொடி ஆட்டிட்டாங்கன்னு பேசினாரு. அது அப்பப்பா வரட்டும் என்று சொன்னார். வரட்டும் என்னிடம் நாம் ஒன்றாக சேர்ந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து நியாயமானது. வரவில்லை என்று சொன்ன பிறகு யார் அதை பற்றி கவலைப்படவில்லை. நீயாக உனக்கு சிக்கல் வருகின்ற போதெல்லாம் சேரப்போகிறேன் என்று சொல்லி அவர்களை கொஞ்சம் குழுமைப்படுத்தினார். பிறகு ஒன்றும் வேலை முடிந்து விட்டது என்றவுடன் தனியாக நிற்கப் போகிறேன் என்று சொன்னார். உனக்கு என்ன கருத்து என்றால்,
பிஜேபியோடு சேர்வது ஒரு சிக்கல் இருக்கிறது. சிறுபான்மை வாக்குகள் எதிர்த்து போய்விடும். உனக்கு சிறுபான்மை வாக்குகள் வேண்டும் என்று கேட்கிறாய், நீ சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவன், ஆகவே நீ தனியாக நிற்கிறேன் என்று சொல்வது எனக்கு புரிகிறது. அவர்களுடைய வாக்குகளை தான் நீ பெறலாமே தவிர வேறு யாருடைய வாக்கையும் பெற முடியாது. அது ஸ்டாலினை வீழ்த்துவதற்கு தான் பயன்படுமே தவிர அது எடப்பாடியை தடுப்பதற்கு பயன்படாது என்பது என்னுடைய பார்வை. ஒரு மாதம் சென்று நாம் சந்திப்போமே, பேசுவோமே. இன்னைக்கு அவர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி பேசுறாரு, விஜய் வாராரு, வர்ற நேரமெல்லாம் திமுக மட்டும் எதிர்த்து பேசிட்டு போறாரு, திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கிறது மட்டும்தான் அவர் பண்ணுவாரு அப்படின்ட்டு அவர் ஒரு பயத்தை வெளிப்படுத்துறாரு. உண்மையிலே இப்போ ஏடிஎம்கேவை டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டை இவர் ஸ்பிளிட் பண்ணிடுவாரா? அவரால் சிறுபான்மை வாக்குகளை சிதைக்க முடியும். அவருடைய சமூக வாக்குகள் விழுகும். அப்புறம் முஸ்லீம் வாக்குகளை பாதியை பிரித்து விடுவார். அப்புறம் மற்ற வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஒரு 12-13% வாக்குகள் வாங்குவார். போட்டி என்பது இவருக்கு ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் உரியதாக இருக்கும். இவர் யாருடைய வாக்குகளை கெடுப்பார் என்றால் திமுகவினுடைய வாக்குகளைத்தான் கெடுப்பார் என்று இப்பொழுது கருத்து மாறி இருக்கிறது. சிறுபான்மையினர் நியாயமாக எதிர்த்தரப்பு வாக்குகளை பிரிக்க வேண்டும். எதிர்த்தரப்பு வாக்குகளை ஓரளவுக்கு பிரிப்பார். பெரும்பான்மையானவை சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பார். அது ஸ்டாலின் தலையில் விழுகின்ற இடி. புரிகிறதா? அதனால ஸ்டாலினை தோற்கடிப்பதற்கு விஜய் முயன்று விஜயும் தோற்பார், ஸ்டாலினும் தோற்பார். அதில் எடப்பாடி வருவதற்குத்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படும் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஓட்டு போடுகின்றவர்கள் கையில் இருக்கிறது மற்றவையெல்லாம். ஓகே, விஜய் சிறுபான்மையினர் ஓட்டை பிரிக்கிறதுனால டிஎம்கேக்கு தான் பெரிய அளவில் டேமேஜ் இருக்கும், ஏடிஎம்கேக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக மொத்தம் விழ வேண்டிய திமுக விழும். தேவையில்லாமல் குறுக்கே வந்த இந்த ஆடும் நைவிடும். தேவையில்லாமல் குறுக்கே வந்த இந்த நாடு 2 ஆடு முட்டிக்கொள்ளும் போது நடுவில் நீ கையை விட்டால் என்ன ஆகும்? அந்த கதி தான் விஜய்க்கு ஆகும். இப்போ தமிழ்நாடுக்கு தொடர்ந்து மோடியோ அமித்ஷாவோ பிரச்சாரத்துக்கு வருவாங்க. வர்றவங்க இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றது ஒரு வகையான டிஸ்டர்பன்ஸ். இன்னொன்று எடப்பாடி வேண்டுமானாலும் சொல்லட்டும், அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டார் எடப்பாடி. அவர் 169 இடங்களை வைத்திருக்கிறார். 125 இடங்களில் அவர் வெற்றி பெற்றால் போதும். புரியுதா உனக்கு? 234 தொகுதி, 234ல் 17, 218வது ஆளை இவர் பெற்றுட்டாருன்னா எவனை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், பார்ப்போம். ஆனால் அதுக்கு முந்தின 2 எலெக்ஷன்லையுமே இது ஒரு வின்னிங் அலைன்ஸாக தான் இல்லை. ஸோ அவர் ஓகே, நம்ம போன தேர்தலில் அவர் பெரிய தலைவராக இருந்தார், ரொம்ப வெற்றிகரமாக செயல்பட்டார். அவனை பிடித்து கொண்டு வந்தார், இவனை பிடித்து கொண்டு வந்தார், எடப்பாடியை தோற்கடித்தார். அதெல்லாம் சரி. வெற்றி பெற வைத்தது யாரை? வெற்றி பெற்றது டிஎம்கே தான் வெற்றி பெற்றது. 40க்கு 40. அதுக்கு யார் காரணம்? அண்ணாமலை காரணம். இல்லாவிட்டால் 10 இடம் அதிமுக, 3 இடம் பாமக, 2 இடம் பாஜக வந்திருக்கும். அது மோடிக்கு உதவியாக இருந்திருக்கும். ஆக அண்ணாமலை வாஸ் டோட்டலி ராங். He acted as a B team to ஸ்டாலின். தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ தமிழ்நாட்டு பாஜகக்குன்னு ஒரு அளவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர்னா அண்ணாமலை தான். ஆனால் அவர் தேர்தல் டைமில் அவரை புறக்கணிக்கிறது ஏன்பா, அவர் நல்ல போர் வீரன், ஆனால் எதிரி தான் வெற்றி பெறுவேன் அவருடைய தலைமை இல்லைன்னா அப்புறம் என்ன இந்த போர் வீரனை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பதற்காக என்ன இது அவருடைய உள்கட்சி விவகாரம். என்னை போட்டு நீ உயிரை எடுக்கிற. இவருடைய நல்ல தலைமை, இவருடைய வலிமை எப்பொழுது வெளிப்படும் என்றால் இவர் வெற்றி பெற்று கொடுத்தால் வெளிப்படும். இவர் கடைபிடிக்கின்ற முறையினால் நம்முடைய கட்சி முழுமையாக தோற்றுவிடும் என்றால் இவர் நல்ல ஆற்றலானவர் என்பதில் பொருளே இல்லை. புரியுதா? நல்ல ஆற்றலோட இருக்காரு, ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கலாக புட்டின் சுவை தின்பதில் தெரிய வேண்டுமா இல்லையா? இவருடைய தலைமையின் சிறப்பு இவர் செயல்பட்ட போது தெரிந்திருக்க வேண்டுமா இல்லையா? தெரியலையே. ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியலையே. திமுகவை வெற்றி பெற வச்சு அது மரியாதைக்குரிய கட்சியை ஆக்கி விட்டுட்டியே. நீ பண்ண தப்பான தந்திர போக்குத்தானே காரணம். திமுகவை வீழ்த்துவோம் வாருங்கள் எல்லோரும் என்று சொல்லிவிட்டு ஒரு 15 இடம் 20 இடத்தில் அவரை வீழ்த்துவதை விட்டுவிட்டு நீ எடப்பாடியை வீழ்த்துவதற்கே முயன்ற காரணத்தினால் 2வது இடத்திற்கு வர முயன்ற காரணத்தினால் 3வது இடத்திற்கு மறுபடியும் போய்விட்டார். அவ்வளோதான். அதனால் இந்த அரசியல் நான் சொன்னதே உனக்கு புரியலை. ஸ்டாலினை வீழ்த்தி விட்டு பிறகு எடப்பாடியோடு போருக்கு நிற்க வேண்டும். ஸ்டாலினை வைத்து கொண்டு நின்றால் அதனுடைய பலன் ஸ்டாலினுக்கு போகும். அதான் 2021 எலெக்ஷனில் 10க்கு 10 கோயம்புத்தூரில் ஏடிஎம்கே வின் பண்ணாங்க. இப்போ செந்தில் பாலாஜியை கொண்டு போய் கோவை வடக்கில் விட்டு அவங்களுக்கு ஒரு செக் வைக்கிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு அங்கே நிறுத்துறது ஏடிஎம்கேக்கு எவ்வளோ சவாலாக இருக்கும்? எதுவாக இருந்தாலும் செந்தில் பாலாஜி மகா யோக்கியர். புழல் சிறையில் 1.5 ஆண்டுகள் தூய்மையாக தவம் இருந்தவர். இவர் சொல்வதை கேட்டு எடப்பாடியை தோற்கடித்து விடுவார்கள் என்றால் அந்த மக்களின் விதியை மக்களை தீர்மானித்துக் கொள்ள வேண்டியதான். ஒரு புனிதர், புழல் சிறையில் இருந்த புனிதர், அவர் இப்பொழுது தலைமையேற்று விட்டார் திமுகவில்.
அவர் எடப்பாடியை ஒதுக்கி விடுவார், ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார் என்றால், இதை ஆமாம் என்று இந்த புழல் சிறையில் இருந்த புத்தர் சொல்வதை கேட்டுக்கொண்டு வாக்களிப்பார்கள் என்று சொன்னால், அந்த மக்களின் தலைவிதியை அவர்களே அப்படி தீர்மானித்துக் கொள்கிறார்கள் என்றுதான் பொருள். ஆனா அது இப்போ கரூர்ல இருந்து அவரை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்னா காரணம் இல்லாம பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்கும் தானே. அப்போ அதுக்கு ஏடிஎம்கே ஏதாவது ப்ரிப்பேர் ஆகணும் தானே. ஏன்னா போன வாட்டி இல்ல 10 என்னன்னு உனக்கு தெரியலையே, தெரிஞ்சு சொன்னா தானே அதுக்கு விடை சொல்லலாம். இல்ல தெரிஞ்சில்ல சார், நிப்பாட்டுறதே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான மூவ். பயந்து ஓடி இருப்பார் என்று சொல்லுகிறார்கள், நீ என்னமோ ஸ்ட்ராட்டஜி. எது கரூர்? ஐயா அந்த 41 பேர் கொலையிலே இவரும் சம்பந்தப்பட்டிருப்பார் என்று மக்கள் கருதி நம்மளை ஓய்த்து விட்டால் என்ன செய்வது என்று பயந்து கோயம்புத்தூருக்கு ஓடி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அதில் விஜயினுடைய மெத்தனம் ஒரு பெரிய காரணம். பேருந்து உள்ள விட்டது, காலந்தாழ்த்தி வந்தது, இதெல்லாம் விஜயினுடைய தவறுகள். சொந்த ஊரில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி நமக்கு எதிராக அரசியல் நடத்துகிறானே என்று அவனுக்கு அந்த நிகழ்ச்சி மோசமாக போய்விடுமாறு செய்கின்ற முயற்சிகளை செய்தது நம்முடைய செந்தில் பாலாஜி என்கின்ற கருத்து மக்களுக்கு வந்து விட்டால் என்ன செய்வது என்று அவர் ஓடிவிட்டார். அப்போ வந்து பயத்துல தான் அங்க இருந்து கோயம்புத்தூர் வந்ததா அதான் சொல்றாங்களா? நீ என்ன உத்தி என்று மண்டே என்னையும் கிறுக்கன் ஆக்கிடுவா உள்ள இருக்கு நீ. அப்போ கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜிக்கு என்ன ரிசல்ட் வரும்? அது என்ன வருது என்று அப்புறம் பார்க்கலாம். செந்தில் பாலாஜி எல்லாம் வேறடி மண்ணும் இல்லாமல் தூக்கி எறிய வேண்டும். ஒரு மனிதன் நான் லஞ்சம் வாங்கினேன்னு ஒப்புக்கொண்டு சிறைக்கு போன மனிதனை மந்திரியாக்கி கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். அப்புறம் என்ன ஆகும் என்று கேட்டால், இந்த மாதிரி அயோக்கியத்தனமான மனிதர்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பப்பட்டால்தான் ஜனநாயகம் தூய்மையாகும். 2 அரசியல் கட்சியும் திமுக அதிமுக ரெண்டும் பெரிய அளவுல தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எது அதிகமா ரீச் ஆயிருக்கு, எது இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குன்னு பாக்குறீங்க சார்? எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரிஜினல் திங்கிங் உள்ளவர் விவசாயியாக இருக்கிறார் எடப்பாடி. அவருடைய காலத்தில் குடிமராமத்தை கொண்டு வந்தார். 125 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக ஆக்குவேன் என்கிறார். 125 நாள் இல்லை, 100 நாளே என்னால் பணம் செலவழிக்க முடியாது என்று ஸ்டாலின் சொல்லுகிற போது 125 நாளை 150 நாளாக்குவோம் என்று சொல்லுகிறார். குண்டாறு வைகை காவிரி ஆற்றை இணைப்பதற்கு ஒரு நிதி ஒதுக்கினார். ஆழியாறு தண்ணீர் எந்தெந்த மண்ணையெல்லாம் நினைக்கவில்லையோ அந்தந்த மண்ணுக்கெல்லாம் ஆழியாற்றை இழுத்து வந்தார். ஒரு விவசாயி நாடாளுவதினால் கிடைக்கின்ற பலன் இது. விவசாய நாடு சிந்திக்க வேண்டும். அவ்வளோதான் என்னுடைய கருத்து.